ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோபசாந்தயே யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபுதைர்வேதபாரகைः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः. श्री दक्षिणामूर्ति सुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशंकरं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै. ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः. ओं शान्ति शान्ति शान्तिः. தந்தை தாயாவானும் சார்கதீங்காவானும் அந்தமிலா இன்பமக்காவானும் எந்தனுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. கோவிலூர் சிதம்பர ஞான தேசிக சுவாமிகள் அருளிய லக்ஷணாவிருத்தி 90வது பாடலா அக்கண்டன் என்பதை பார்த்தோம். எல்லாவற்றுள்ளும் எல்லா பிரமாணத்திற்கும் மேலானதாகவும் எந்த விதமான பிரிவும் இல்லாததாகவும் இருக்கின்ற ஆத்மா நான். அடுத்த லட்சணம் அபரிச்சின்னன். பரிச்சின்னம்னா வரையறை, எல்லை. அபரிச்சின்னம்னா வரையறை இல்லாதது, எல்லை இல்லாதது. ஆத்மா நான் அபரிச்சின்னன் என்று தியானிக்க வேண்டும். ஒருவருக்கு ஒருவர்கள் பரிச்சின்னமாய் பிரிவொடு ஒளிர் சீவர் ஒன்றினுக்கு ஒன்று ஒரு பரிச்சின்னமாய் 4-5 தத்துவத்து உடன் மிக தோற்று சூக்க ஷரீரங்களாம் இவைகளை குறித்து அபரிச்சின்னமாய் தனக்குள் 6 தத்துவமாக பரிச்சின்னமாம் தூள தணுக்கள் இவையை குறித்து பரிச்சின்னமின்றி ஒளிர்பூதங்கள் இவைகளை பற்றி அபரிச்சின்னமாய் பணு மாயை ஒரு ஈசனும் சாட்சியாகவே பகரும் நம்மை குறித்து பரிச்சின்னமான அதனாலுமே நம்மிலும் பரிச்சின்னமற்றதொன்று பண்ண இலதாலும் அபரிச்சின்னன் நாம் என பரிவினொடும் அறிகுவாயே. ஒருவர்க்கொருவர்கள் பரிச்சின்னமாய் பிரிவொடு ஒளிர் ஜீவன் ஒன்றினுக்கு ஒன்று ஒரு பரிச்சின்னமாய் 4-5 தத்துவத்து உடன் மிக தோற்று சூக்க ஷரீரங்களாம் இவைகளை குறித்து அபரிச்சின்னமாய் தனக்குள் 6 தத்துவமாக பரிச்சின்னமாம் தூள தணுக்கள் இவையை குறித்து பரிச்சின்னம் இன்றி ஒளிர்பூதங்கள் இவைகளை பற்றி அபரிச்சின்னமாய் பணு மாயை உரு வீசனும் சாட்சியாகவே பகரு நம்மை குறித்து பரிச்சின்னம் ஆன அதனாலுமே நம்மிலும் பரிச்சின்னமற்றதொன்று பண்ண இலதாலும் அபரிச்சின்னன் நாம் என
பரிவினொடும் அறிகுவாயே. ஒருவருக்கு ஒருவர்கள் பரிச்சின்னமாய் பிரிவொடு ஒளிர் ஜீவர். இந்த ஜீவர்கள் சிதாபாசன் ஒவ்வொரு சரீரத்திலும் ஒன்றொன்றாக ஒன்றுக்கொன்று பரிச்சின்னமாக இதுவாக அது இல்லை, அதுவாக இது இல்லை என்று தனித்தனியாக இருக்கின்றன. அதில் ஒன்று இன்னொன்றாக இருக்காதுன்னா ஒன்று இன்னொன்றை வரையறைப்படுத்துகின்றது. அதான் பரிச்சின்னம். அப்படி வரையறைப்படுத்துறது பரிச்சின்னம். ஜீவர்கள் அவரவர்களுக்கான சம்ஸ்காரங்களோடு தனித்தனியே இருக்கிறார்கள். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனாக ஆக மாட்டான். ஒருவருக்கு ஒருவர் பரிச்சின்னமாய் பிரிவொடு ஒளிர் ஜீவர். அப்படி இருக்கின்ற இந்த ஜீவர்கள் ஒன்றினுக்கு ஒன்று உரு பரிச்சின்னமாய் நாலைந்து தத்துவத்து உடன் மிக தோற்று சூக்ஷ்ம சரீரங்களாம். இந்த ஜீவர்களுடைய சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்குது. அந்த சரீரத்தில் எப்படி இருக்குது? 20 தத்துவங்கள், 20 தத்துவம் ஒன்றுக்கு ஒன்று பரிச்சின்னப்படுத்தியதாக இருக்கின்றது, ஒன்றுக்கொன்று வேறுபட்டதாக இருக்கின்றது. அதனால் கண்ணு செய்கிற வேலையை காது செய்யாது. கண்ணு காது ரெண்டும் வேறு வேறானது. கர்ம இந்திரியங்கள் ஞான இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் வேறு வேறானது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே செயல்கள் இருக்கின்றன. ஒன்று செய்கின்ற செயலை இன்னொன்று செய்ய இயலாது. ஒன்று இருக்கிற இடத்துல இன்னொன்று இருக்காது. ஒன்று செய்கின்ற வேலையை இன்னொன்று செய்யாது. அதனால் அது பரிச்சின்னம். இது வேறு அது வேறு என்று முற்றிலும் வேறுபட்டு இருத்தல். இவைகளை குறித்து அபரிச்சின்னமாய் தனக்குள் 6 தத்துவம் ஆக பரிச்சின்னமாம். இவைகளை குறித்து இந்த சூக்ஷ்ம சரீர தத்துவங்களை வைத்து பார்க்கிற போது இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரே சரீரத்துக்குள்ளே இருந்து வேலை செய்கின்றது. அதனால் இந்த ஸ்தூல சரீரங்கிறது அபரிச்சின்னம். இந்த ஜீவன் ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக இருக்கிறான். அந்த சூக்ஷ்ம சரீரம், ஒரு சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கிறான். அதனால் அந்த சூக்ஷ்ம சரீரம் பல ஜீவர்களை பார்க்கிற பொழுது அபரிச்சின்னமாக ஒன்றாக இருக்குது. ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒன்றாக இருக்குது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்த அதற்குள்ள பல அவயவங்கள் இருக்குது. அவயவம் ஒன்றுக்கொன்று பரிச்சின்னப்படுத்துவதாக இருக்கின்றது. அப்படி அந்த சூக்ஷ்ம சரீரம் எங்கே இருக்குது? பல சூக்ஷ்ம சரீரங்கிற போது 20 தத்துவம், 20 பேர், 20 ஆள். அப்படித்தானே? பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறேன்னா, அவர் கேட்கிற பொழுது நான் கேட்கிறேன். பார்க்குற ஆள் வேறு, கேட்குற ஆள் வேறு, பேசுகிற ஆள் வேலை. அந்த மாதிரி ஒன்றொன்று தனித்தனியாக இருக்கின்றது. அதனால் 20 ஆள் இருக்கிற மாதிரி. இந்த ஒரு முனிவர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் ஓடி இருக்கான் அந்த பக்கம். பின்னாடி 4-5 பேர் அருவாளோட துரத்திட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் நேரம் கழித்து வந்தாங்க. இவர்கிட்ட வந்து இந்த பக்கம் ஒருத்தன் போனானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். போனான்னு எந்த பக்கம் கை காமிச்சா இவன் போய் வெட்டுவான். அப்போ ஒரு கொலைக்கு இவரும் ஒரு காரணமாக இருக்கிறார். அதுக்கு ஹிம்சை வரும். போகலேன்னு சொன்னால் பொய் சொன்னதாயிரும். அதனால் என்ன சொல்கிறது? பார்த்தார், போனானா பார்த்தியா அப்படின்னா, பார்த்தது பேசாது, பேசுறது பார்க்கல அப்படின்ட்டு. போனான்னு நீ பார்த்தியானா, எது பார்த்ததோ அது பேசாது, எது பேசுகிறதோ அது பார்க்காது, அது பார்க்கல அப்படின்னு பதில் சொன்னாராம். அவன் கொடையும் போயிட்டான். நல்ல வேலை வெட்டாமல் போயிட்டான். அது வேலை. அதனால ஒரு இந்திரியம் பண்ணுற வேலை இன்னொன்று பண்ணாது. அதனால் அப்படி ஒன்றுக்கொன்று. அப்போ 20 இருக்குது. கண்ணால் பார்க்கிற பொழுது நான் பார்க்கிறேன்னா, காதால் கேட்கிற பொழுது நான் கேட்கிறேன்னு ஒன்று தனித்தனியாக நான் இருக்கு. அப்படி 20 தத்துவங்கள் இருந்தாலும் அதெல்லாம் அபரிச்சின்னமாக ஒரே சரீரத்தில் இருக்குது. அதனால் சூக்ஷ்ம சரீரத்தை பார்க்கிற பொழுது ஸ்தூல சரீரம் ஒன்று. அதனால் அபரிச்சின்னமாம்னா. அப்புறம் அந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிரித்தாக்கா அது 6 தத்துவங்களாக இருக்கின்றது. 6 தத்துவமாக பரிச்சின்னமாம். 6 தத்துவமாக ஒன்றுக்கொன்று. அதுக்குள்ளே ஒன்று செய்கிற தோல் ஒரு மாதிரி இருக்குது, மாம்சம் ஒரு மாதிரி இருக்குது, உள்ள எலும்பு ஒன்றாக இருக்குது. எலும்பு மாதிரி தோல் இல்லை, தோல் மாதிரி எலும்பு இல்லை. எலும்பு செய்கிற வேலையை தோல் செய்கிறதில்ல, தோல் செய்கிற வேலையை எலும்பு செய்கிறதில்ல. அப்போ ஒன்றுக்கொன்று வரையறை ஒன்றுக்கொன்று வேறு வேறானதாக இருக்கின்றது. அப்படி 6 தத்துவமாக பரிச்சின்னமாம். இவையை குறித்து 6 தத்துவமாக பரிச்சின்னமாம். தூள தணுக்கள் இவையை குறித்து பரிச்சின்னமின்றி ஒளிர் பூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்தூல சரீரங்கள்லாம் எங்கேருந்து வந்தது?
ஒரே பஞ்சபூதத்திலிருந்து வந்தது தான். அதனால் அதில் ஒன்றும் வேறுபாடு கிடையாது. எல்லாம் மொத்தமாக செத்துட்டான்னாக்கா அது பஞ்சபூதத்தில் தான் போகும். அந்த சரீரமானது பஞ்சபூதத்தில் தான் கலக்கும். அப்போ ஒரே பஞ்சபூதங்கள் எண்ணற்ற சரீரங்களாக இருக்கின்றன. அதனால் அதை பார்க்கிற பொழுது, எண்ணற்ற சரீரங்களை பார்க்கிற பொழுது பஞ்சபூதங்கள் அபரிச்சின்னம். அந்த பஞ்சபூதத்தை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே ஒன்றுக்கொன்று பரிச்சின்னப்படுத்துவதாக இருக்கின்றது. அதனால் ஸ்தூல தணுக்கள் இவையை குறித்து ஸ்தூல சரீரங்களை வச்சு பார்த்த பரிச்சின்னமின்றி ஒளிர் பூதங்கள், அது பரிச்சின்னம் இல்லாமல் எல்லா சரீரத்திலும் ஒரே பஞ்சபூதங்களாக இருக்கின்ற அந்த பூதங்கள், அந்த பஞ்சபூதங்கள் இவைகளை பற்றி அபரிச்சின்னமாய் இந்த சரீரத்தை வச்சு பார்க்கிற பொழுது இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றுக்கொன்று பரிச்சின்னமாக இருக்குது. அதற்கு ஆதாரம்னு பார்க்கிற பொழுது மாயை அபரிச்சின்னமாக இருக்கின்றது. மாயை ஒரு ஈசனும் அந்த மாயையில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனும் அபரிச்சின்னனாக இருக்கிறார்கள். அதனால் பொதுவாக காரணம் ஒன்றாக இருக்கும், காரியம் பலவாக இருக்கும். அதனால் காரியத்தில் இருக்கக்கூடிய பரிச்சின்னத்துவம் காரணத்தில் இருக்காது. தங்கம் ஒன்றாக இருக்குது, நகைகள் பலவாக இருக்கின்றன. அதனால் நகைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிச்சின்னத்துவம் தங்கத்தில் இல்லை. அந்த அடிப்படை தான். அதனால் காரண காரிய தத்துவம் தான். காரியமாக பார்க்கிற பொழுது அது பரிச்சின்னத்துவம் உடையது, காரணமாக பார்க்கிற பொழுது அபரிச்சின்னமாக இருக்கின்றது. இப்படி பஞ்சபூதங்கள் பஞ்சபூதங்கள் காரியம், அவற்றுக்குள்ள ஒன்றுக்கொன்று பரிச்சின்னம். அதற்கு காரணமான மாயை ஈஸ்வரன், அது அபரிச்சின்னம். சாட்சியாகவே ஒரு ஈசனும் சாட்சியாகவே பகரும் நம்மை குறித்து பரிச்சின்னம் ஆன அதனாலுமே அந்த சாட்சியாகிய நம்மை வைத்து பார்க்கிற பொழுது, ஆத்மாவை வைத்து பார்க்கிற பொழுது இது பரிச்சின்னம். ஏன்னா அந்த ஈஸ்வரன்கிற பொழுது அவர் மாயா உபாதி, ஜீவன்கிற பொழுது அவன் அவித்யா உபாதி. அப்போ ஜீவன் வேற ஈஸ்வரன் வேறன்னா, ஜீவன் ஈஸ்வரன் வேறையாக இருக்காங்க. ஈஸ்வரன் ஜீவனை பரிச்சின்னப்படுத்துகிறார், ஜீவன் ஈஸ்வரனை பரிச்சின்னப்படுத்துகிறார். நான் வேற நீ வேற அது வேற அப்படிங்கிறதானே. அங்கே உபாதி வேறையாக இருக்குது, இங்கே உபாதி வேறையாக இருக்குது. அப்புறம் உலகம்ங்கிறது அது தனியாக வேறையாக இருக்குது. அதனால் பிரம்மத்தை வைத்து பார்க்கிற பொழுது இவைகள் வேறானவை. இவைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்றாக இருக்குது. ஆனால் உபாதி பேதத்தினால, உபாதி தர்மத்தினால இவைகள் ஒன்றுக்கொன்று வேறானதாக இருக்கின்றது. அவர் படைத்தவனாகவும் அவர் படைக்கப்பட்டவனாகவும், அவர் சுத்த சத்துவமாகவும், ஈஸ்வரன் சுத்த சத்துவமாகவும், ஜீவன் மலின சத்துவமாகவும் இருக்கின்றான். ஜகத்து தமசாகவும் இருக்கின்றது. அதனால் அவைகளுக்குள்ள வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் அதற்கு ஆதாரமான ஆத்மானு பார்க்கிற பொழுது ஆத்மா இவைகள் அனைத்துள்ளும் சமமாக இருக்கின்றது. அதனால் சர்வ சமன்னு பார்த்தோம். அதற்குள்ள சமமாக சத்தாவாக பார்க்கிற பொழுது ஒன்றுதான். ஆனால் அதனுடைய காரியத்தை பார்க்கிற பொழுது வெவ்வேறாக இருக்கின்றது. அதனால் பரிச்சின்னத்துவங்கிறது ஈஸ்வரனுக்கும் ஜகத்துக்கும் ஜீவனுக்கும் இருக்கின்றது. இந்த ஆத்மா சாட்சியாகவே பகரும் நம்மை குறித்து பரிச்சின்னமான அதாலுமே இந்த நம்ம வைத்து பார்க்கிற பொழுது ஈஸ்வரன் மாயை இதெல்லாம் பரிச்சின்னமானதாக இருக்கின்றது. நம்மினும் பரிச்சின்னம் அற்றது ஒன்று பண்ண இயலாதாலும் இந்த ஆத்மாவுக்கும் காரணம் பிரம்மத்திற்கும் காரணம் ஒன்று இருந்தால் பிரம்மம் காரியமாக இருக்கும், காரியமான பரிச்சின்னமாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் வேற 2-3 பிரம்மம் அப்படின்னு சொல்லலாம், வேற ஒரு காரணம்னு இருந்தால். அப்படி எதுவும் காரணம் இல்லை என்பதனால, அனைத்திற்கும் காரணம் பிரம்மம் தான் என்பதனால இதில் பரிச்சின்னம் இல்லை. இது ஏக்கமாக இருக்கின்றது, அத்விதீயமான, இரண்டாவதா இன்னொன்று இல்லாத அத்விதீயமாக பிரம்மம் இருக்கிறதுனால இதில் பரிச்சின்னம்ங்கிறது இல்லை. அது சர்வகதமாக சர்வசமமாக இருக்கின்றது. அதனால் பரிச்சின்னம் அற்றது ஒன்று பண்ண இலதாலும் அபரிச்சின்னன் நாம் என பரிவினொடும் அறிகுவாயே. அபரிச்சின்னன் நான் என்று அறிந்து கொள்வாயாக. நாம் அபரிச்சின்னன். இந்த உபாதி உடல்ல தான் ஜீவன் ஈஸ்வரன் ஜெகத்துங்கிற பேதமெல்லாம் இருக்கு. ஆதாரமான சத்வஸ்துல எல்லாம் ஒன்றுதான், சர்வசமமாக சர்வ வியாபகமாக நான் இருக்கின்றேன், அபரிச்சின்னனாக நான் இருக்கின்றேன். அடுத்த லட்சணம் 92வது பாடல். அனாவிருத்தன். ஆவிருத்தம் அப்படின்னா மறைத்திருத்தல், மூடியிருத்தல்னு அர்த்தம். அனாவிருத்தன்னா எவ்வித மறைப்பும் மூடுதலும் இல்லாதது.
அஜ்ஞானேனாவிருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவக அப்படின்னு பகவத்கீதையில் சொல்கிறாரு. அஜ்ஞானத்தினால் ஞானமானது மூடப்பட்டு, ஆவருத்தம்ங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆவருத்தம்னா அஜ்ஞானம் ஞானத்தை மூடி இருக்கின்றது, அதனால் ஜீவர்கள் மயங்கி இருக்கிறார்கள் சொல்கிறார். ஆவருத்தம்னா மூடியிருத்தல், மறைத்திருத்தல். அனாவருத்தன்னா இவ்வித மூடுதலும் மறைப்பும் இல்லாமல் இருப்பவன். அதனால் அஜ்ஞானம்தான் ஞானம்தான் அஜ்ஞானத்தினால மறைக்கப்பட்டு இருக்கு, ஆத்மா இல்லை. ஆத்மா மறைக்கப்படலை, ஆத்மாவை பற்றிய ஞானம் மறைக்கப்பட்டு இருக்கு அஜ்ஞானத்தினால. அஜ்ஞானத்தினால ஆத்மாவையும் மறைக்க முடியாது, மறைத்தது போல இருக்கே வெளியே மறைக்க முடியாது. ஏன்னா அஜ்ஞானம் இருக்குன்னு அறிவிக்கிறது யார், அறியறது யார்? ஆத்மா தானே. நான் அஜ்ஞானின்னு சொன்னால் அஜ்ஞானம் அறியப்படுவதா இருக்கா இல்லையான்னு, அறியப்படுவதாக இருக்கின்றது. அப்போ அஜ்ஞானம் தெரியுது. அஜ்ஞானம் தெரியறதுனால அஜ்ஞானத்தை பற்றிய அறிவை உடையவன் நான், அதனால் அஜ்ஞானி இல்லை. அஜ்ஞானம் எனக்கு தெரியுதுன்னா அஜ்ஞானம் அறியப்படுதே. அப்போ நான் அஜ்ஞானத்தை அறிகின்ற வேறொரு அறிவாக இருக்கிறேங்கிறது தானே. அந்த நான் அறிவாக இருக்கிறேங்கிறத பற்றிய அறிவு இல்லை, அதில் அஜ்ஞானம், அது விருத்தி அஜ்ஞானம். அதனால் அஜ்ஞானம்ங்கிறதே விருத்தியில் இருக்கிறதா, ஆத்மாவில் இருப்பது இல்லை. சூரியனை மேகம் மறைத்து இருக்கிறதுனா, மறைத்திருக்கிற மேகம் சூரிய ஒளியினால தான் தெரியுது. நேரடியாக சூரிய வட்டம் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அந்த சூரிய பிரகாசத்தினால தான் ஒரு மேகமானது இருந்து அது சூரியனை தெரியாமல் மறைத்திருக்குன்னு நம்ம பார்க்கின்றோம். அதே மாதிரி தான். அதனால் அஜ்ஞானத்துக்கும் ஆத்மாவுக்கும் விரோதம் இல்லை, ஆத்மாவுக்கும் அஜ்ஞானத்துக்கும் ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லை. அஜ்ஞானத்துக்கும் ஞான விருத்திக்கும் தான் விரோதம். அஜ்ஞானம்ங்கிறது ஒரு விருத்தி தான், அஜ்ஞான விருத்திக்கும் ஞான விருத்திக்கும் தான் விரோதம். அதனால் சாஸ்திரம் படித்து நமக்கு ஏற்படுகின்ற விருத்தி ஞானமானது விருத்தி அஜ்ஞானத்தை போக்குகின்றது. விருத்தி அஜ்ஞானம் போனால் சொரூபம் தானாக விளங்குகின்றது. மேகம் நீங்கின பிறகு சூரியன் தெரிகிற மாதிரி. தாபமுறும் விசிஷ்டனை ஆபரித்தல் சூக்க சரீரம் இதை ஆபரித்தல் தூல தேகம் சோபமுறும் தூல தணுக்களையும் மற்றும் சொல்பூதம் அவைகளையும் ஒன்றை ஒன்று ஆபரித்த விராட்டாதி பிரபஞ்சங்கள் அவைகளையும் ஆபரித்த ஈசனாலும் ஆபரிக்காது அவரையுமே ஆபரித்த அறிவாம் நாம் அனாவிரத்தன் ஆகுந்தானே. தாபமுறும் விசிட்டனை ஆபரித்தல் சூக்க சரீரம் இதை ஆபரித்தல் தூளதேகம் சோபமுறும் தூள தணுக்களையும் மற்றும் சொல்பூதம் அவைகளையும் ஒன்றை ஒன்று ஆபரித்த விராட்டாதி பிரபஞ்சங்கள் அவைகளையும் ஆபரித்த ஈசனாலும் ஆபரிக்காது அவரையுமே ஆபரித்த அறிவாம் நாம் அனாவிரத்தன் ஆகுந்தானே. தாபமுறு விசிஷ்டனை, விசிஷ்டன் இந்த சிதாபாசன் ஜீவன். ஆபரித்தல் சூக்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம். இந்த சிதாபாசனை சூக்ஷ்ம சரீரமானது மறைத்திருக்கின்றது, அதற்கு மேலே இருப்பதாக இது இருக்கின்றது. மறைத்தது போல இருக்கின்றது. இந்த சிதாபாசன் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் கொண்டு அதையே நான் என்று நினைத்து கொண்டு, அதான் மறைப்பு, அதையே நான் என்று அவன் நினைத்து கொண்டு இருக்கின்றான். அவனுடைய சொரூபத்தை அது மறைத்திருக்கின்றது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தை அது ஸ்தூல சரீரம் மறைத்திருக்கின்றது. சூக்க சரீரம் இதை ஆபரித்தல் தூள தேகம். இந்த ஸ்தூல சரீரமானது சூக்ஷ்ம சரீரத்தை மறைத்து அதற்கு வெளியே இருந்து அதை மூடியிருப்பது போல இருக்கின்றது. அதனால் சூக்ஷ்ம சரீரத்தை பற்றிய பெரிய விவேகம் இல்லாமல் ஸ்தூல சரீரமே நான் என்று இவன் நினைக்கின்றான். அதுக்கப்புறம் சோபம்னா க்ஷோபம்னா குறையிறது, நசியறது.
க்ஷோபமுறும் தூள தணுக்களையும் அழியக்கூடிய ஸ்தூல சரீரங்களையும் மற்றும் சொல் பூதம் அவைகளையும் ஒன்றை ஒன்று ஆப்பரித்த விராட்டாதி பிரபஞ்சங்கள். இந்த ஸ்தூல சரீரங்களை பஞ்சபூதங்கள் மறைக்கின்றன. பஞ்சபூத காரியமாக அவைகள் இருக்கின்றன. பஞ்சபூதங்கள் மறைக்கின்றன. அவைகளையும் ஒன்றை ஒன்று ஆப்பரித்த விராட்டாதி பிரபஞ்சங்கள் அவைகளையும். இந்த பூதங்கள் ஒன்றை ஒன்று மறைக்கும். ஒன்றை ஒன்று சொல் பூதங்கள் அவைகளையும் ஒன்றை ஒன்று ஆப்பரித்த. இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று மறைக்கின்றன. தண்ணீரை நீர் மறைக்குது. அப்புறம் அதனுடைய காரியம் வர்ற பொழுது அந்த காரியம் என்ன ஆகுது? காரணத்தை மறைத்து விடுகிறது. பிருத்திவி வந்தோன்னு பிருத்திவி தான் தெரியுது. அதுக்கு காரணமாக இருந்த தண்ணீர் தெரியறது இல்லை. அப்புறம் தண்ணீர் நெருப்பை மறைக்கின்ற காரியமானது காரணத்தை மறைக்கின்றது. அது தண்ணீருக்குள்ளேயும் காரணமாக நெருப்பு தான் இருக்குது, நமக்கு தெரியறதில்ல. தண்ணீருங்கிற காரியம் வந்த பிறகு தனியாக இருக்க நெருப்பு தெரியுது. ஆனால் தண்ணீருக்குள்ளே இருக்க நெருப்பு தெரியுதான்னா தண்ணீருக்குள்ளேயும் நெருப்பு தான் இருக்குது. நெருப்பு தான் தண்ணீராக ஆகியிருக்கிறது. அதுக்கு காரணம் தண்ணீர் தான். ஆனால் அது மறைத்து இருக்கிறது. தண்ணீர் என்னது? ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தானே. ஹைட்ரஜன் தனியாக இருந்தாலும் எரியும், ஆக்சிஜன் தனியாக இருந்தாலும் எரியும். ரெண்டுமே நெருப்பு எரியும் தன்மையுடைய வாயுக்கள் தான். ரெண்டுமே நெருப்பு சொரூபம் தான். ஆனால் அது ரெண்டும் சேருகின்ற பொழுது தண்ணீருங்கிற ஒரு வடிவம் வருகின்றது. தண்ணீராக வந்த உடனே அதுக்குள்ளே இருக்க அந்த நெருப்புத்தன்மை நமக்கு தெரிவது இல்லை. அப்படி ஒன்றை ஒன்று காரியமாக ஆகின்ற பொழுது அது காரணத்தை மறைத்திருக்கின்றது. இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றை ஒன்று மறைத்திருக்கின்றன. அவைகளையும் ஒன்றை ஒன்று ஆப்பரித்த மறைத்த விராட்டாதி பிரபஞ்சங்கள், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், காரண பிரபஞ்சம். அப்படி அதனால் விராட்டு ஸ்தூல சரீர அபிமானி, ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், ஈஸ்வர தத்துவம். அது அல்ல. விராட்டாதி பிரபஞ்சங்கள் அவைகளையும் ஆபரித்த ஈசனாலும். விராட்டு ஹிரண்ய கர்ப்பன். விராட்டு சமஷ்டி ஸ்தூல சரீரம், ஹிரண்ய கர்ப்பன் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரம். அதனால் அது சமஷ்டி ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும். ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் அவைகளையும் ஆப்பரித்த ஈசனாலும். அவைகளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன், காரணமாக இருக்கின்ற ஈஸ்வரன். ஆப்பரிக்காது அவரையுமே ஆப்பரித்த நாம். ஆப்பரிக்காது அவரையுமே ஆப்பரித்த அறிவாம் நாம் அனாவிருத்தன் ஆகும். அந்த அஞ்ஞானத்தையும் மறைக்காமல் பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எவ்வித மறைப்பும் இல்லாதவன் ஆகும். ஆப்பரித்த ஈசனாலும் ஆப்பரிக்காதுன்னா ஆப்பரிக்கப்படாமல் இருக்கின்ற ஆத்மா நாம. ஈஸ்வரன் மற்ற எல்லாத்தையும் மறைக்கின்றார், அவர் கட்டுப்படுத்துகின்றார், நடத்துகின்றார். ஆத்மா ஈசனாலும் மறைக்கப்படாததாக இருக்கின்றது. அந்த ஈஸ்வரனை மறைத்ததாக ஆத்மாவானது ஆத்மாவாக நாம் இருக்கின்றோம். இந்த இடத்துல மறைத்து கொண்டு இருக்கன்னா பிரகாசித்து கொண்டு அவரையுமே ஆப்பரித்த அறிவாம் நாம் அனாவிருத்தன் ஆகும். அதை நம்ம மறைக்கிறதுக்கு இன்னொன்று இல்லை. ஆத்மாவை மறைப்பதற்கு இன்னொன்று இல்லை. ஏன்னா எல்லா ஈஸ்வரனுக்கும் ஆத்மாவாக நாம் இருக்கிறதுனால ஈஸ்வரனாலேயும் ஆத்மா மறைக்கப்படுவது இல்லை. எல்லா உயிர்களுக்கும் நான்கிற உணர்வானது இருக்குது. நான் என்னங்கிறதான் தெரியாது நமக்கு. ஜட பதார்த்தங்களுக்கு அது தெரியாது, அது என்ன ஜடம். ஆனால் இருக்கிறது எல்லாருக்குமே நமக்கு நான்கிறது தெரியுது. நான்கிறது தெரியாமல் இல்லை, நான் யாருங்கிறதான் தெரியாது. அதனால் நான் இருக்கிறேங்கிறதுல நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் இருக்கிறேன் என்பதை அறிகிறேன்கிறதுலேயும் சந்தேகம் இல்லை. அதனால் நான்கிறது அறியப்படுவதாகவே எப்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் நான் என்னவாக இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன்கிறது தான் நமக்கு தெரியாது. அதில் தான் அஞ்ஞானம். அதனால் நான் இருக்கிறேன்கிறதுல அஞ்ஞானம் இல்லை, நான் என்னவாக இருக்கிறேன், என்னுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறதுல தான் அஞ்ஞானம். ஆனால் இந்த நான்கிறது எப்பொழுதுமே எதனாலுமே மறைக்கப்படாமல் இருக்கின்றது. அடுத்தது சர்வ காரணன்.
அனைத்திற்கும் காரணமாக மூலமாக இருப்பவன். அனைத்திற்கும் காரணம் எதுவோ அது சர்வ காரணம். அதை அறிந்தவன் சர்வ காரணன். சாட்சியாய் அவத்தை மூன்றில் கண்டிடும் சகங்கள் யாவும் சாட்சியின் இடத்துதித்து சாட்சியின் இடத்திருந்து சாட்சி மாத்திரம் அதாக தான் அழிகின்றதாலே சாட்சியாகின்ற நாமே சர்வ காரணன் என்றோர்வாய். சாட்சியாய் அவத்தை மூன்றில் கண்டிடும் சகங்கள் யாவும் சாட்சியின் இடத்துதித்து சாட்சியின் இடத்திருந்து சாட்சி மாத்திரம் அதாக தான் அழிகின்றதாலே சாட்சியாகின்ற நாமே சர்வ காரணன் என்றோர்வாய். சாட்சியாய் அவத்தை மூன்றின் அனைத்து மூன்று அவஸ்தைகளுக்கும் விழிப்பு கனவு உறக்கம் மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக நான் இருக்கின்றேன். அதை பார்த்து அந்த அவஸ்தைகள் என்னால் அறியப்படுகின்றன. நமக்கு அது தெரிகின்றது. நான் விழித்திருக்கிறேன். கனவு இருக்கிறதும் கனவு கண்டேன். கனவுல இருக்கிற போது தெரியாமல் இருக்கலாம். விழித்த பிறகு நான் கனவு கண்டேன். அதே மாதிரி ஆழ்ந்த தூக்கம் அதையும் நான் அறிகின்றேன். அவத்தை மூன்றில் அப்படி மூன்று அவஸ்தைகளுக்கும் சாட்சியாக. அப்புறம் அந்த அவஸ்தைகளில் தெரிகின்ற உலகங்கள் கண்டிடும் சகங்கள் யாவும் சாட்சியின் இடத்து உதித்து இந்த மூன்று அவஸ்தைகளில் தோன்றுகின்ற உலகம், நனவுலகம், கனவு உலகம், உறக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்ஞான உலகம், இவைகளெல்லாம் எங்கே உதிக்குதுடா? அதற்கு ஆதாரமாக இருக்கிறதும் ஆத்மாதான். என்னிடத்திலிருந்து தான் அவைகள் தோன்றுகின்றன. அவர்களுக்கு அந்தர்யாமியாக ஆத்மாவே இருக்கின்றது. அதனால் சாட்சியின் இடத்து உதித்து சாட்சி இடத்துல தான் அவைகள் தோன்றுகின்றன. எங்கே தோன்றுகிறதோ அங்கே தான் இருக்கும். சாட்சியின் இடத்து இருந்து அந்த சாட்சியிலேயே அது இருந்து சாட்சி மாத்திரம் அதாக தான் அழிகின்றதாலே அந்த சாட்சி இடத்திலேயே அவைகள் தான் அழிவதினால். அப்போ என்னது? இது சாட்சிக்கு வேறாக சத்தியமாக இல்லை. தண்ணீரில் தோன்றுகின்ற அலைகள் எங்கே இருக்குது? தண்ணீரிலேயே தோன்றி தண்ணீரிலேயே இருந்து தண்ணீரிலேயே லயமாகின்றன. அவ்வளோதான். தனியாக அது தனித்த சொந்த இருப்புடையதாக இல்லை. இந்த மாயை பிரம்மத்தை ஆசிரியத்து இருக்குது. மாயைக்கு ஆசிரியம் பிரம்மம் தான். மாயைக்கு ஆதாரமாக இருக்கிறது பிரம்மம் தான். தனித்த சொந்தமான இருப்புடையது அல்ல. அங்கே தான் துவைத்தமும் நமக்கு வேறுபாடு வருது. துவைத்தம் பிரகிருதி தனித்த சொந்த இருப்புடையது, புருஷனும் தனித்த சொந்த இருப்புடையவர். அதனால் ரெண்டு துவைத்தம். உலகம் ரெண்டாக இருக்குன்னா இந்த பிரகிருதி தானாக உலகமாக ஆகின்றது, புருஷன் சாட்சி மாத்திரமாக இருக்கிறான்ங்கிறது துவைத்த சித்தாந்தம். இங்கே அப்படி இல்லை. இந்த பிரம்மம் தான் இருக்கிறது. ஏன்னா சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது, ஏக்கமேவ அத்விதீயம், இரண்டற்ற ஒன்றுன்னு தெளிவாக சொல்லி இருக்கு. அப்போ மாயை இருக்குது, பிரகிருதி இருக்குன்னா அது பிரம்மத்தை ஆசிரியமாக கொண்டது, பிரம்மத்தினுடைய சக்தியாக இருக்கின்றது, பிரம்மத்தை சார்ந்து இருக்கின்றது. மாயை பிரம்மத்தினுடைய சக்தினா அந்த மாயா காரியமான ஜகத்தும் பிரம்மத்தை சார்ந்தே இருக்கின்றது. அந்நியமாக போகலாம். அது இருக்கிறது எங்கன்னா காரணம் எங்கே இருக்கோ அங்கே தானே காரியம் இருக்கும். இப்போ பிரம்மத்தை சார்ந்து இருக்கிறதுனா இந்த ஜகத்தும் பிரம்மத்திலேயே தோன்றி பிரம்மத்திலேயே இருந்து பிரம்மத்திலேயே லயமாகின்றது. அப்போ அங்கே தோற்றம்னு வர்றது நாமரூப மாத்திரம். கனவு மாதிரி கனவு காண்பவனிடத்திலேயே கனவு உலகம் தோன்றி இருந்து லயமாகி விடுகிறது. அதே தான் நனவு உலகமும் அதை காண்பவனிடத்திலேயே தோன்றி இருந்து லயமாகி விடுகின்றது. அது காண்பவன் யார்? வாஸ்தவமாக காண்பவன் சாட்சி தான். அந்த சாட்சி மனது மூலமாக காண்கிறான் அப்படின்னு. சாட்சியினிடத்து உதித்து சாட்சியினிடத்து இருந்து சாட்சி மாத்திரமே அதாக தானே அழிகின்றதால் சாட்சியாகின்ற நாமே சர்வ காரணன் என்று ஓர்வாய். அனைத்து தோற்றங்களுக்கும் நாமே காரணமாக இருக்கின்றோம். அந்த கனவு உலகம் முழுக்க அதில் இருக்க ஒவ்வொரு ஒவ்வொரு பொருள்களுக்கும் காரணம் யார்? அதே மனசு தான் முழு கனவு உலகமாக இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே அதுவே ஒரு நானாக இருக்குது. அதுவும் உலகத்துக்கு அந்த கனவு உலகத்துக்குள்ளே நான் ஒரு சரீரத்தில் மட்டும் ஒரு அபிமானம் இருந்து அதில் ஒரு விவகாரம் பண்ணுறான். அப்போ அந்த கனவு உலகத்தில் இருக்க அவனை தவிர மற்ற பொருள்கள் அதெல்லாம் யார்? அதுவும் அதே மனசு தானே.
ஒரே மனசு தான். ஒரு விருத்தி நான்கிற விருத்தியாகவும் இன்னொரு மற்ற விருத்திகளெல்லாம் இதம்ங்கிற விருத்தியாகவும் இருக்கின்றது. உண்மையிலே ரெண்டுக்கும் ஆதாரமாக ஒரே மனசு தான் இருக்குது. அந்த மனசுக்கும் ஆதாரமாக ஆத்மா இருக்கின்றது. அதனால் இந்த உலகத் தோற்றம் அனைத்திற்கும் நானே காரணம். என்னிடத்திலேயே இவைகள் தோன்றி இருந்து மறைந்து விடுகின்றன. சர்வ காரணன் என்று ஓர்வாய். அடுத்த பாடல் பிரம்மம். காலம் மூன்றினுமே எங்கும் ககனம் போல் ஒரு படித்தாய் கோலமாய் நிறைந்த நாமே கூறும் நித்திய சுத்தாதி சீலமாம் லட்சணத்தை சேர்ந்து உரைகின்றதாலே ஜாலனாம் பிரம்மம் என்றே சந்ததம் சிந்தை செய்வாய். காலம் மூன்றினுமே எங்கும் ககனம் போல் ஒரு படித்தாய் கோலமாய் நிறைந்த நாமே கூறும் நித்திய சுத்தாதி சீலமாம் லக்ஷணத்தை சேர்ந்து உரைகின்றதாலே சாலனாம் பிரம்மம் என்றே சந்ததம் சிந்தை செய்வாய். காலம் மூன்றினுமே, மூன்று காலம், நேற்று இன்று நாளை. இந்த உடல்கள் தோன்றுவதற்கு முன்னாடி இருக்கிற பொழுதும் அழிந்த பிறகும், அல்லது உலகம் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாலும் இருக்கின்ற பொழுதும் அழிகின்ற பொழுதும், தோற்றங்கள் வந்து போகின்ற மூன்று காலம் அல்ல, எல்லா காலமும், எல்லா பொழுதும், எல்லா காலமும், எங்கும் ககனம் போல் ஒரு படித்த, ககனம்னா ஆகாசம், ஆகாசத்தை போல ஒன்றாகவே, ஆகாசம் போல் ஒன்றாகவே, மூன்று காலத்திலும் ஆகாசம் போல் ஒன்றாகவே கோலமாய் நிறைந்த நாமே, கோலமாய் நிறைந்திருக்கின்ற நாம். கோலமாய்னா அழகாய் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும். இல்லை, பலவிதமான நாம ரூபங்களுக்குள்ள நிறைந்திருக்கின்ற நாம். கூறும் நித்திய சுத்த ஆதி சீலமாம் லக்ஷணத்தை சேர்ந்து, நித்திய சுத்த புத்த சச்சிதானந்த, வேற என்ன 108 லட்சணத்துக்கு மாதிரி 95 பார்த்துருக்கோம், எல்லாத்தையும் போட்டுக்க வேண்டியது. ஆதினாக்க மற்ற என்னெல்லாம் லட்சணம், எல்லா லட்சணங்களும் உடைய நாம், சீலமாம் லட்சணத்தை உடைய நாம் சேர்ந்து, லட்சணத்தை சேர்ந்து உரைகின்றதாலே, நாம் எல்லா காலங்களிலும் எல்லா வஸ்துக்களிலும் இந்த லட்சணங்களோடு இருப்பதினால், எல்லா பூர்ண லட்சணத்தோட எல்லா சரீரத்திலும் எல்லா காலத்திலும் இருக்கின்றது, எல்லா இடத்திலும் எல்லா காலங்களிலும் எல்லா நாம ரூபங்களிலும் அது அவ்வாறே இருக்கின்றது, மாறுவது இல்லை என அதன் மேலே இந்த தோற்றம்ங்கிறது வந்திருக்கின்றது. அவ்வளோதான், உரைகின்றதாலே. சாலனாம் பிரம்மம் என்றே சந்ததம் சிந்தை செய்வாய். சாலன மிகவும் அப்படின்னு அர்த்தம். மிகவும் நான் பிரம்மம் என்றே, அந்த பரம்பொருள் என்றே, சர்வாதார வஸ்து என்றே, சர்வாத்மா என்றே சந்ததம் சிந்தை செய்வாய். அடுத்த பாடல் ஒருவனே உள்ள பொருள். ஏக்கம்ங்கிறதா, ஏக்கம் ஒன்று. பனு கனவினில் கண்ட ஜீவன் ஈஸ்வர ஜகம், பனு நம்மை தீமை கேள்விப்படும் அடுத்த வார்த்தையோட வரணும். கேள்விப்படும் வேத ஆகம புராண சாஸ்திரமாதி பரல் விகற்பங்களும் தாம் மனகணவதை காணும் அறிவை விட இன்மையின் அவத்தை மூன்று அதனினுங்கான் அகில ஜகமும் அறியும் அறிவை விட இல்லாது அவத்தை ஒன்றில் இலகும் இனசகம் அந்தந்த அவத்தையை கண்ட கரி ஆகவே இற்றபடியால்
என்னவே வேறொன்றும் மூன்று காலத்திலும் எய்த வந்ததுவும் இல்லை. உணமிகப் போனதும் இல் எனும் அனுபவத்தினால் ஒன்று மற்றில்லை உருநாம். ஒருவனே உள்ள பொருள் என்னவே அனுதினம் உளமதனில் எண்ணுவாயே. பனு கனவினில் கண்ட ஜீவன் ஈஸ்வர ஜகம் பனு நன்மை தீமை கேள்விப்படும் வேத ஆகம புராண சாஸ்திரமாதி பர்விகற்பங்களும் தாம் மன கணவதை காணும் அறிவை விட இன்மையின் அவத்தை மூன்று அதனினுங்கான் அகில ஜகமும் அறியும் அறிவை விட இல்லாது அவத்தை ஒன்று ஒன்றில் இலகும் இனசகம் அந்தந்த அவத்தையை கண்ட கரி ஆகவே இற்றபடியால் என்னவே வேறொன்றும் மூன்று காலத்தினும் எய்த வந்ததுவும் இல்லை. குணமிகப் போனதும் இல் எனும் அனுபவத்தினால் ஒன்று மற்றில்லை உருநாம். ஒருவனே உள்ள பொருள் என்னவே அனுதினமும் உளமதனில் எண்ணுவாயே. இந்த கனவு உதாரணத்தை வச்சே சொல்கிறார். பனு கனவினில் கண்ட ஜீவன் ஈஸ்வர ஜகம் பனு நன்மை தீமை கேள்விப்படும் வேத ஆகம புராண சாஸ்திரமாதி பல்விகற்பங்களும் தாம் மன கணவதை காணும் அறிவை விட இன்மையின். இந்த கனவில் கனவில் என்னெல்லாம் அவர் பார்க்கிறானோ, ஜீவன், அங்கே ஒரு ஈஸ்வரன், அங்கே ஒரு உலகம், அங்கே அந்த உலகத்தில் விவகாரங்களால் நன்மை தீமைகள் இன்ப துன்பம் வருது, கொடுக்கல் வாங்கல் முதலானவை இருக்குது, அதனால் இன்பம் துன்பம் வருது. கேள்விப்படும், அங்கே வேத அத்தியனம் பண்ணுறான்னா கேள்விப்படும் வேத ஆகம புராண இதிகாச ஆதி பல் விகற்பங்களும், அங்கே சாஸ்திரங்களை படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இருந்தால் அந்த விகற்பங்கள் எல்லாம் ஆதி பல் விகற்பங்களும் தாம் மன கனவதை காணும் அறிவை விட இன்மையின், மனதில் தோன்றுகின்ற அந்த கனவை பார்க்கின்ற அறிவை விட வேறு இல்லை. மனதுதான் அத்தனை விருத்திகளாக, மனோவிருத்திகள் தான் அத்தனையாக இருக்கின்றன. விழித்த பிறகு என்னது, நான் இந்த கனவை கண்டேன். அப்போ அந்த ஒரு அறிவானது அதை அறிந்ததாக இருக்கின்றது, மனதினுடைய அத்தனை விகாரங்களையும் அறிந்ததாக இருக்கின்றது. அதே தான் நனவுல மனசு எப்படி இருக்கோ அப்படித்தான் நம்ம உலகத்தை பார்க்கிறோம். நம்ம மனதுக்கு தகுந்த மாதிரி தான் உலகம் பார்க்கிறோம். அந்த மனது அறிவினால் அறியப்படுவதாக இருக்கின்றது. அறிவை விட இன்மையின் அவத்தை மூன்று அதனினும் கான் அகில சகலமும் அறியும் அறிவை விட இல்லாது. இந்த மூன்று அவஸ்தைகளிலும் அப்படியே கனவுல எப்படி உண்மையில் அது இல்லை, அது நம்ம விழித்த உடனே நமக்கு புரிஞ்சிருது. அதனால தான் கனவு உதாரணமாக சொல்கிறோம். கனவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் எல்லாம் வேறு வேறுங்கிற எண்ணம் இருந்தாலும் விழித்த உடனே இந்த கனவுல இதுவரைக்கும் நாம் பார்த்த அனைத்தும் நம்மை தவிர வேறாக இல்லைங்கிறது நமக்கு புரிகின்றது. எப்படி கனவுல இருந்து விழித்த உடனே அந்த கனவு உலகம் இல்லை, ஆகவே அது நமக்கு வேறாக இல்லைங்கிற மாதிரி நனவு உலகத்திலிருந்து கனவு உலகத்துக்கு போயிட்டா இந்த நனவு உலகம் இல்லைல்ல, அதனால நனவு உலகமும் நமக்கு வேறாக இல்லைன்னா அதற்கு வேறாக இல்லை. இந்த மூன்று உலகங்கள் மாறுகின்ற பொழுதும் மாறுபடாத ஒரு அறிவானது இருக்கின்றது. அதான் அதனால் அவத்தை மூன்று அதனினும் கான் அகில ஜகமும் அறியும் அறிவை விட இல்லாது. அவத்தை ஒன்று ஒன்றில் இலகும் இன ஜகம் ஒவ்வொரு அவஸ்தையிலும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகமானது
அந்தந்த அவஸ்தையை கண்ட கரி ஆகவே இற்றபடியினால் அந்தந்த ஒவ்வொரு அவஸ்தையிலையும் ஒரு உலகமானது தெரிகின்றது. அந்த உலகம் என்னது? அந்த அவஸ்தையை கண்ட சாட்சியாகிய ஆத்மான. அந்த சாட்சி தான் அந்த உலகமாக இருக்கின்றது. ஏன்னா அது உலகம் வாஸ்தவமாக தோன்றவில்லை என்பதனால். ஏன்னா விழித்தவுடன் அது மறைந்து விடுகிறது. இது மாதிரி நனவு உலகத்துக்குலேருந்து கனவு உலகத்துக்கு போனால் நனவு உலகமானது மறைந்து விடுகின்றது. அப்போ சாட்சி எங்கே இருக்கோ அங்கே உலகம் இருக்குது, சாட்சி இல்லை உலகம் இல்லை. என்னது? சாட்சி தான் உலகமாக இருக்கின்றது. அவஸ்தையை கண்ட கரி ஆகவே இற்றபடுகிறாள். அந்தந்த உலகம் அந்தந்த அவஸ்தையை பார்த்த சாட்சியாகவே இருக்கின்ற காரணத்தினால் என்னவே வேறொன்றும் மூன்று காலத்திலும் எய்த வந்ததுவும் இல்லை. இந்த மூன்று காலத்திலும் இந்த ஆத்மாவிற்கு வேறாக வந்ததாக எதுவும் இல்லை. உண மிக போனதும் இல்லை, வந்ததும் இல்லை, போனதும் இல்லை. வாஸ்தவமாக எதுவும் வரவில்லை, எதுவும் போகவில்லை. விழித்தவுடனே தெரிகிறதே. விழித்தவுடனே என்னன்னா, தூக்கத்தில் ஒரு புலி துரத்துனதுன்னா விழித்து பயந்து எழுந்திருக்கிறா. எழுந்த உடனே புலி என்னாச்சுன்னா எங்கேயும் அது வரவும் இல்லை, அப்புறம் அது போய்விட்டது. ஆனால் அது வரவும் இல்லை, போகவும் இல்லை, வந்தது போனது போல ஒரு தோற்றம். அப்படித்தான் உள மிகவும் போனதும் எனும் அனுபவத்தினால் ஒன்று மற்றில்லை உரு நாம் ஒருவனே உள்ள பொருள். அதனால் ஒரு அவஸ்தையில் இருக்கிறது இன்னொரு அவஸ்தையில் இல்லை. ஆனால் அதை அறிகின்ற நாம் மூன்று அவஸ்தைகளிலும் இருக்கின்றோம். அதனால் உரு நாம் ஒருவனே உள்ள பொருள்னா மூன்று அவஸ்தைகள்லேயும் ஒரு பொருள் மாறாமல் இருக்கின்றது. அவஸ்தைகள் மாறுகின்றன. அவஸ்தைகள் மாறுகின்ற பொழுது அதில் வருகின்ற உலகங்கள் மாறிவிடுகின்றன. அப்போ ஒரு உலகத்தில் ஒரு அவஸ்தையில் இருக்கிறது, இன்னொரு அவஸ்தையில் இல்லை. ஆகவே அவை தோற்ற மாத்திரமாக வந்து போனவை. உண்மையிலே அதை அறிகின்ற நான் மாத்திரமே இருக்கின்ற ஒரே பொருள். ஒருவனே உள்ள பொருள். உரு நாம் ஒருவனே உள்ள பொருள் என்னவே அனுதினமும் உளம் அதனில் எண்ணுவாயே. ஒவ்வொரு பொழுதும் மனதில் அதையே நீ சிந்திப்பாயாக, தியானிப்பாயாக. அதுக்கப்புறம் சரி, ஒரு சரீரத்துக்குள்ள நான் சாட்சியானா? இல்லை, சர்வாத்மான. எல்லா சரீரங்களும் இப்படியே என்னிடத்தில் இருக்கின்றன. அதனால் எல்லா சரீரங்களுக்கும் அனைத்திற்கும் ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். வயல் குளம் தேசமோர் ஆதிவஸ்து அவை கட்கும் மன்னதே உருவமாம் போல் மறு உலகினுக்கு உருவம் நம் சச்சிதானந்தம் ஆய் இலகலாலும் இன்ப மய நம்மை விட உலகம் அற்பம் இலதாம் சர்வம் ஆம் உலகமாக உருநாம் மா சர்வ ஆன்மா பின்னொரு யுக்தி நான் என்ன மறு உரைக்கு ஊன்றுகோலாய் அயல் இல் கரி உருவே நமக்கு உற்றல் போல் பறவை அரை மிருகம் நரர்கள் முனிகள் அமரர் உலகதிபர் பூத அதிபதி வைஸ்வானரனாதி ஜீவருக்கும் நய ஈசருக்கும் நான் எனும் முறைக்கு ஊன்றுகோல் ஆக்கரிய தானநாமே நன்னியிடம் அங்கங்கு சித்திக்கையால் மிகவும் நவிலு சர்வாத்மனே நாம். சர்வாத்மன் நாமே. வயல் குளம் தேசமோர் ஆதிவஸ்து அவை கட்கும் மன்னதே உருவமாம் போல் மறு உலகினுக்கு உருவம் நம் சச்சிதானந்தம் ஆய் இலகலாலும் இன்பமய நம்மை விட உலகம் அற்பம் இலதால் சர்வமாம் உலகமாக உருநாம்
மா சர்வான்மா பின்னொரு யுக்தி நான் என்ன மறு உரைக்கு ஊன்றுகோலாய் அயலில் கரி உருவே நமக்கு உற்றல் போல் பறவை அறை மிருகம் நரர்கள் முனிகள் அமரர் உலகதிபர் பூத அதிபதி வைஸ்வானரன் ஆதி ஜீவருக்கும் நய ஈசருக்கும் நான் எனும் உரைக்கு ஊன்றுகோல் ஆக்கரிய தான நாமே நன்னு இடம் அங்கங்கு சித்திக்கையால் மிகவும் நவிலும் சர்வாத்மன் நாமே. வயல் குலம் தேசம் ஊர் ஆதி அவைகட்கும் மன்னதே உருவமாம் போல். ஒரே மண்ணு தான், ஒரே பூமி, ஒரே பிருத்திவி தான். வயல் என்றும் குலம் என்றும் தேசம் என்றும் ஊர் என்றும் இது முதலான ஊர் நாடு மற்ற எல்லாமே போட்டுக்கொள்ளலாம். இருக்கிற ஒரே பூமி தான், ஒரே மண்ணு தான். அது வெவ்வேறு பெயர்களில் சொல்லப்படுகின்றது. அதனால் அனைத்தும் வெவ்வேறு பெயர்களில் வெவ்வேறு வடிவங்களில் இவைகள் தோன்றினாலும் வெவ்வேறு பெயர்களில் சொல்லப்பட்டாலும் உண்மையில் மண்ணு தான். ஒரு பூகம்பம் வந்தால் தெரியும், அவ்வளோதான். மொத்தமாக ஒரு பூகம்பம் வந்தாக்க மாடி வீடு குடிசை வீடு எல்லாம் ஒன்றாயிருக்கு. மலை உருகி மறு உலகின் இது மாதிரி. அதனால் இது உதாரணம். இது வேறு பேர்களில் சொல்லப்பட்டாலும் வேறு வடிவங்களில் இருந்து வேறு பயன்பாடுகள் அவைகள் இருந்தாலும் நாம ரூப கிரியா அதில் தான் பேதம். நாமத்தில் பேதம் இருக்குது, ரூபத்தில் பேதம் இருக்குது, அதனுடைய செயல்பாட்டில் வேறுபாடு இருக்குது. அது செயலில் ஒன்று இன்னொன்று ஆகலை, ஒன்று செய்கிற வேலை இன்னொன்று செய்கிறதில்லை. அப்படி வேறுபாடு இருந்தாலும் ஆதார வஸ்து ஒன்று தான். அதனால் நாம ரூப கிரியாவில் தான் பேதம். மன்னதே உருவமாம் போல் மறு உலகினுக்கு உருவம் நம் சச்சிதானந்தமாய் இலகலாலும். மறுனா மருகுகின்ற, இந்த மயக்கத்தை தருகின்ற இந்த உலகத்திற்கு உருவம். உலகம் வேறு தோற்றங்களுடையதாக இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிறது ஒரே சச்சிதானந்த பிரம்மம், ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது. சச்சிதானந்தம் இலகலாலும், சச்சிதானந்தமே உலகினுக்கு உருவம்னா உலகினுக்கு ஆதாரமாக. முதல்ல மன்னதே உருவமாம் போல்னு சொன்னாரே, உருவம்ங்கிறது ஸ்வரூபம், ஆதாரம். உலகினுக்கு உருவம் நம் சச்சிதானந்தமாய் இலகலாலும் இன்பமய நம்மை விட உலகம் அற்பம் இலதால். இன்பமயமான ஆத்மாவை விட உலகமானது அதற்கு அந்நியமாக இல்லை என்பதனால். உலகம் அற்பம்னா அற்பமாக கொஞ்சம் சிறிதளவும் கூட அதற்கு வேறானது என்று இல்லை என்பதனால், இல்லாததால். உலகம் அற்பம் இல்லாததால், அற்பமும் இல்லாததால், சிறிதளவும் இல்லாததால். அதனால் இருக்கிறதுன்னு அந்த இருப்புத்தன்மை அதான் பிரம்மத்தோடது. அந்த இருக்கிறதுன்னு சொல்லாமல் ஒரு பொருளை ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்கிறது இல்லை, இல்லைன்னா அர்த்தம். உயர்கொம்பு இல்லைன்னா அது இருக்கிற பொருள் இல்லை, அது இல்லாத பொருள் தான், இல்லைங்கிறதா. அதனால் இருக்கிறதுன்னு எது வருதோ அந்த இருப்பு ஆத்மாவினுடையது. அதனால் உலகம் அற்பம் இல்லாதால், அந்த இருப்பு இல்லாமல் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதனால் உலகம் வேறாக சிறிதளவும் இல்லை. சர்வம் ஆம் உலகமாக உரு நாம். அனைத்து உலகங்களாகவும் இருக்கின்ற நாம், அனைத்துமாகவும் இருக்கின்ற நாம். அப்போ சத்தா அம்சத்தில் அனைத்துமாகவும் நாம் இருக்கின்றோம். ஜட பதார்த்தமும் சேர்த்து சத்தம்சத்தில் சத்தாவாக ஜடமாக இருக்கக்கூடிய உலகங்களுக்குள்ளும் ஆத்மாவாகிய நாமே இருக்கின்றோம். மா சர்வ ஆன்மா பின்னொரு யுக்தி நான் என்ன மறு உரைக்கு ஊன்றுகோலாய். சித்தம்சத்தை வச்சு பார்க்கிற பொழுது அதை சொல்கிறார். அதனால் இன்னொரு சர்வான்மா, அதனால் நான் சத்து அனைத்துள்ளும் சத்தாய் இருக்கிறது. ஆகவே நானே அனைத்துமாகவும் இருக்கிறேன். சர்வான்மா நான், அனைத்திற்கும் ஆத்மாவாக இந்த சத்தே இருக்கின்றது. அப்புறம் சித்தை வைத்து கொண்டு இன்னொரு யுக்தி சொல்கிறார். சித்து அறியும் தன்மை, அறிவை வைத்து கொண்டு பின்னொரு யுக்தி, இன்னொரு லாஜிக், இன்னொரு நியாயம். நான் என்ன மறு உரைக்கு, நான் என்று சொல்லப்படுகின்ற
உரைக்க நான் ஒரு உடம்புல ஜீவனாக இருக்கிற பொழுது, சூக்ஷ்ம சரீரம் இருக்கிற பொழுது அங்கே ஜீவத்துவங்கிறது இருக்கின்றது. அங்கே நான் என்று ஒரு அறிவு இருக்கின்றது. நான் என்று சொல்லுகின்ற உரைக்கு ஊன்றுகோலாய் அயல் கரி உருவே, அயல் இல் கரி உருவே நமக்கு, அயல் இல்லாத, வேறாக இல்லாத, வேறு இல்லாத மறு உரைக்கு நான் என்று சொல்லப்படுகின்ற அந்த உரைக்கு, நான் என்ற உணர்வுக்கு, அந்த உணர்வுக்கு ஊன்றுகோலாய்னா ஆதாரமாய், அயல் இல் கரி உருவே நமக்கு, வேற ஒன்றும் இல்லாத, வேற எனக்கு ஆதாரமாக இந்த சத்து இருக்கே, அந்த சத்துக்கு ஆதாரமாக வேற ஏதாவது இருக்கிற சித்து நான் என்று உணர்கின்ற பொழுது அந்த உணர்வு சத்தா இருக்கிறதா, சத்து இல்லாததானா? சத்து தானே. நான் இருக்கிறேன்கிற பொழுது தான் நான் இருக்கிறேன், நான் அறிகிறேன்கிறது வருது. அதனால் இந்த சத்துக்கு வேறாக அந்த சித்துங்கிறது இல்லை. அதற்கு வேற ஒரு இருப்பு, இன்னொரு இருப்புன்னு சொல்ல முடியாது. சித்துக்கு எது சத்தா இருக்கிறதோ அனைத்துள்ளும், ஜட பதார்த்தங்கள் உட்பட அனைத்துள்ளும், தோன்றியில்லா அனைத்துள்ளும் ஆதாரமாக சத்தாவாக எது இருக்கின்றதோ அதுவே ஜீவனிடத்தில் சித்தாகவும் இருக்கின்றது. அதான் அதனால் நான் என்று சொல்லுகின்ற உரைக்கு ஊன்றுகோலாய் அயலில் வேறு இல்லாத கரி உருவே, சாட்சியாகிய நமக்கு, கரிங்கிறது சாட்சி, சாட்சியாக இருக்கின்ற நமக்கு, இந்த நாமரூபங்களை உடல்களை அறிந்து கொண்டிருக்கின்ற நமக்கு, உற்றல் போல் நமக்கு இந்த சரீரத்துக்குள்ள, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்குள்ள இது என்று அறிந்து கொண்டிருக்கின்ற சாட்சியாக இருக்கின்ற நமக்கு, உடம்புல நான் என்று எந்த ஒரு அறிவானது சாட்சியாக இருக்கின்றதோ, அதனால் இந்த உடம்புக்குள்ள எந்த ஒரு அறிவு நான் என்று சாட்சியாக இருக்கின்றதோ அதுவே பறவை, அரை மிருகம், நரர்கள், மொழிகள், அமரர், உலகதிபர், உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறவன், பூத அதிபதி, உலகத்திற்கு ராஜாவாக இருக்கிறவன், பூதங்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் முதலானவர்கள், வைஸ்வானரன் ஆதி ஜீவருக்கும், என்னெல்லாம் உலகத்தில் ஜீவர்கள் இருக்கிறார்களோ எல்லா ஜீவருக்கும், நய ஈசருக்கும், நீதி நிறைந்த தர்மவானாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கும், நான் எனும் உரைக்கு ஒன்றுகோல் ஆக்கரியதான நாமே நன்னியிடும் அங்கங்கு சித்திக்கையால், இப்படி எல்லா ஜீவர்களுக்குள்ளும் இந்த ஒரு சரீரத்துக்குள்ள எந்த ஒன்று கரியாக சாட்சியாக இருக்கோ அதுவே எல்லா உடல்களுக்குள்ளும் சாட்சியாக இருக்கின்றது. முன்னாடி பாட்டில் சொன்னாரே, கனவுல ஜீவன், ஈஸ்வரன், ஜெகத்துங்கிறதெல்லாம் வருது. அப்போ எல்லா அந்த ஜீவ தோற்றம், எனக்கு கனவுல 2 பேர் இருக்கான்னா, இப்போ ஒரு சரீரத்துக்குள்ளே நான் இருக்குது, இன்னொரு சரீரத்துக்குள்ளே நான் இருக்குது. இந்த 2 சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூட நான் யார்? இதே ஒரே கனவு காண்பவன் தான். அந்த மாதிரி எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய எல்லா சரீரங்களிலும் ஒரே சத்தா, சித்தாக இருக்கின்றது. ஒரு சத்து தான் இருக்குன்னா அதே சத்து தான் அங்கே சித்தாக விளங்குகின்றது. அதனால் இந்த சரீரத்துக்கு மட்டும் நான் சாட்சி அல்ல, எல்லா சரீரங்களுக்கும் நான் சாட்சி. அதனால் ஆக்கரியதான நாமே, இல்லை ஒன்றுகோல் ஆக்க அரியதான நாமே. அதனால் அங்கே நான் எனும் உரைக்கு, அங்கேயும் நான் அவன் சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது அந்த சரீர அபிமானியாக ஒரு சிதாபாசன் இருந்து இது நான் சொல்லலாம். ஆனால் அதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மா நாம். நமக்கு கனவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் கனவுக்குள்ளே ஒரு நான் இருக்குது, அங்கே வேறு உடல்கள் இருக்குது, அதெல்லாம் எனக்கு அந்நியம்னு நாம் நினைக்கலாம். அது கனவுல இருக்கிற வரைக்கும் தான் அது சத்தியமே ஒழிய, வாஸ்தவமாக கனவுல இருந்து விழித்தா என்ன உண்மை? இந்த ஒரே நான் தான் கனவுல இருக்கக்கூடிய அத்தனை சரீரங்களுள்ளும் நானாக இருந்தேன். அந்த நேரத்தில் தெரியலை, அவ்வளோதான். அந்த நேரத்தில் அந்த கனவுக்குள்ளே இருந்த வரைக்கும் நமக்கு அது தெரியலை. ஆனால் உண்மை என்ன? அதுதான் ஒரே நான் தான் எல்லாமாகவும் இருந்தது. அதனால் இந்த அந்தந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற பொழுது எல்லா சரீரத்துள்ளேயும் நான் இருக்கிறேன், நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அப்படித்தான் இருக்கிறேன், நான் அப்படித்தான் இருக்கிறேன். இப்போ சாஸ்திர விசாரம் பண்ணாத வரைக்கும், ஆத்ம ஞானம் வராத வரைக்கும் அது தெரியாது, அவ்வளோதான். இப்படி விழித்தல்ங்கிற பொழுது தூக்கத்திலேருந்து விழிக்கிற மாதிரி இந்த நனவுலேருந்து விழித்து இந்த வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணி ஆத்ம ஞானம் வந்தால் எல்லா சரீரத்துள்ளும் ஒரே நானே விளங்கி கொண்டு இருக்கிறதுங்கிறது விளங்கும். நன்னியிடும் அங்கங்கு சித்திக்கையில், அங்கே அவன் நான் நினைத்தாலும் அந்த நான்கிற உரைக்கு ஒன்றுகோலாக ஆதாரமாக நானே இருக்கின்றேன். அங்கே சிதாபாசன் வேறையா இருக்கிறான். சிதாபாசனில் வேறுபாடு இருக்குது, சித்தில் வேறுபாடு இல்லை. சித்தில் வேறுபாடு இல்லை, சிதாபாசனில் தான் வேறுபாடு.
ஒரு சூரியன் தான் இருக்குது. கீழே நீர்நிலைகள் பல இருக்கிற பொழுது, பல குடம் 100 குடம் இருந்து 100 குடத்துலேயும் தண்ணீர் இருந்தால் அதில் ஒன்றொன்றுலேயும் ஒரு சூரியன் தெரியுது, 100 சூரியன் தெரிகிறது. அப்போ அதான் சிதாபாசன். அந்த பிரதிபிம்பம் அந்த 100 சூரியன் இருக்கிற மாதிரி தெரிந்தாலும் உண்மையான சூரியன் ஒன்று தான். அப்போ அந்தந்த உபாதி அந்த கரணம் வர்ற பொழுது அதில் ஒரு பிரதிபிம்பம் ஏற்பட்டு அந்த பிரதிபிம்பம் தனித்த ஒரு ஜீவனாக இருக்கலாம். ஆனால் உண்மையில் ஒன்றுதான். உண்மையான சித்தானது ஒன்றுதான். சிதாபாசம் தான் பல, சித்து ஒன்றுதான். ஒரு நடிகன் ஒரே படத்தில் ஹீரோவாகவும் வில்லனா அவரே இருக்கிறார்னா தசாவதாரம்னா 10 வேஷம் போட்டுக்கொண்டு இருந்தால் அப்போ 10 வேஷத்துக்கான அந்த உடல் வேறு வேறையாக இருக்கலாம், தோற்றம் வேறையாக இருக்கும், பேர் மற்ற அவனுடைய நடத்தை எல்லாம் வேறு வேறையாக இருக்கலாம். ஆனால் 10 சரீரத்துக்குள்ளேயும் இருக்கிற ஆள் யார்? ஒரே நடிகன் தான், ஒரே ஆள்தான். அது மாதிரி நாமே நன்னியிடம் அங்கங்கு சித்திக்கையார். அதனால் அங்கங்கு இருந்து கொண்டிருப்பவனாக நானே இருக்கின்றேன் என்பது சாஸ்திர விசாரத்தினாலும் யுக்தியினாலும் விளங்குவது. அதனால் சித்திக்கிறதுங்கிறது சாஸ்திர விசாரத்தினால தான் இது தெரியும். வேறு எப்படி நம்ம சொல்ல முடியாது. சாஸ்திரம் தெளிவாக சொல்லுகின்றது. ஏன்னா உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேங்கிறது, சாட்சியாக இருக்கிறேங்கிறது நமக்கு அனுபவத்தில் சொல்லலாம். எல்லா உடலுள்ளும் நானே இருக்கிறேங்கிறது சாஸ்திரம் சொல்கிறதுனால, சாஸ்திரம் சொல்லுது. அப்புறம் யுக்தியில் யோசித்து பார்த்தாலும் அது தெரிகின்றது. சித்திக்கையால் மிகவும் நவிலு சர்வாத்மன் நாமே சொல்லப்படுகின்ற, சாஸ்திரத்தினால சொல்லப்படுகின்ற எல்லா சரீரங்களுள்ளும் ஆத்மாவாக நானே இருக்கின்றேன். அடுத்த லட்சணம் சர்வ ஆக்காரன், சர்வாகாரன். ஆத்மாவாக நான் இருக்கிறேன். அப்புறம் உடம்பா யார் இருக்கிறது? அதுவும் நான் தான், அதுவும் நான் தான். எல்லா ரூபங்களையும் எடுத்துக்கொண்டு எல்லா உடல்களாகவும் நானே இருக்கின்றேன். மெய்ப்பொருளாகவும் நானே இருக்கிறேன். அப்புறம் அதில் மேலே தோன்றுகின்ற பொய்ப்பொருளாகவும் நானே. ஏன்னா மெய்ப்பொருள் இல்லாமல் பொய்ப்பொருள் இல்லை, கயிறு இல்லாமல் பாம்புங்கிறது இல்லை, தங்கம் இல்லாமல் நகைகள்ங்கிறது இல்லை. அப்போ எல்லா நகை, முதல்ல பார்த்தது என்னது? எல்லா நகைகளுக்குள்ளும் தங்கமாக நான் இருக்கிறேன். அப்புறம் என்னது? தங்கமாகிய நான் எல்லா நகைகளாகவும் இருக்கின்றேன். அதனால் சர்வ ஆக்காரன், எல்லா ஆக்காரமும் எல்லா உருவமாகவும் நானே இருக்கின்றேன். கணவதனில் காணல் உறும் சகங்கள் யாவும் கண்ட தனது ஆக்காரமானதே போல் உணும் அவத்தாத்திரைய ஜகம் யாவினுக்கும் உருகின்ற நமது சத்து ஆகாரமேதான் வினவியிடும் ஆகாரமானதாலும் விலங்கு சத்தாகாரம் அதை விட்டு நாடில் சனனம் ஒரு ஜகம் அதுவே இல்லாததாலும் சாரும் நாமே சர்வாகாரணாமே கணவதனில் காணலுறும் சகங்கள் யாவும் கண்ட தனது ஆக்காரமானதே போல் உணும் அவத்தாத்திரைய ஜகம் யாவினுக்கும் உருகின்ற நமது சத்தாகாரமேதான் வினவியிடும் ஆக்காரமானதாலும் விலங்கு சத்தாகாரம் அதை விட்டு நாடில் சனனம் ஒரு ஜகமதுவே இல்லாதாலும் சாரும் நாமே சர்வாகாரணாமே. என்னுடைய விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.